வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஏப்ரல் 27 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவர் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வந்திருக்காங்க கெஸ்ட்டாக. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நேராக அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. அம்மா வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்திருக்கணும், ஏன் வரல அப்படின்னு தெரியல அப்படின்னு நேராக கால் பண்ணுறாங்க. அப்போ ஈஸ்வரியோட கால் வந்துட்டு ரீச் ஆக மாட்டேங்குது. அப்போ ஹீரோயின் நேராக சாரை பார்த்து, சார் அம்மா வரத்துக்கு இன்னும் நேராகும் போல், நீங்கள் போங்க சார், கண்டிப்பாக இன்னொரு நாள் எங்கள் அம்மாவை நான் மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு. உடனே ஹீரோ சொல்கிறாரு, பரவாயில்ல, நான் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறேன். அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை சார், ரொம்ப டைம் ஆயிட்டு, உங்களுக்கு நிறைய ஆஃபீஸ் இருக்குது, நிறைய ஒர்க் இருக்குது, ஸோ நீங்கள் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. கரெக்டாக நம்ம ஹீரோ கார் எடுத்துக்கிட்டு வெளியில் போகிறாரு. அதே அடுத்த செகண்ட் ஈஸ்வரி ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. அங்கேருந்து வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு நேராக ரேவதியை பார்த்து, அம்மாடி உங்கள் சார் வந்துட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்கிறாங்க, அம்மா இவ்வளோ நேரம் உங்களுக்காக தாம்மா அவர் வெயிட் பண்ணாரு, ஆனால் நீங்கள் வரவே இல்லையா, அதான் அவருக்கு ரொம்ப டைம் ஆகிட்டு அப்படின்னு நான் தான் அவரை போக சொன்னேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏண்டி ஒரு 5 நிமிஷம் கூடுதலாக இருக்க வச்சான்ல, ஏண்டி அவ்வளோ சீக்கிரம் போக சொன்னேன். ரேவதி சொல்கிறாங்க, என்னம்மா இப்படி பேசுகிற, அவர் எவ்வளோ பெரிய எம்டி சார், அவர் இதுக்காகலாம் உட்காந்துருக்க முடியுமா, அம்மா அவர் ரொம்ப பெரிய ஆளுமா, அவரெல்லாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது, அதனால தான் நான் அவரை அனுப்பிட்டேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, உங்கள் எம்டி சாரை என்னால் பார்க்க முடியாமல் போயிட்டு. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, அம்மா கூடிய சீக்கிரம் ஒரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு. ஈஸ்வரி அங்கே வந்திருக்க கலா கிட்ட, சரி நீ பாத்தியா, அவர் வரப்ப நீ இருக்கணும் அப்படின்னு சொன்ன, எதுக்கு போன அப்படின்னு. கலா சொல்கிறாங்க, மேடம் எனக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு, வேறு வழியே இல்லாமல் நான் ஹாஸ்பிட்டல் போனேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, சரி ஓகே அப்படின்ட்டு ஈஸ்வரி அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போது நம்ம மயில், ராஜா எல்லாரும் அப்போ தான் நிம்மதியாகிறாங்க. மயில் அந்த இடத்துக்கு வந்துட்டு ராஜா கிட்ட, என்னாச்சு மாமா, மாப்பிள்ளைய அத்தை பார்க்கல இல்லை அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஈஸ்வரி பார்க்கல, பார்க்காத வரைக்கும் நல்லது தான், நல்ல வேலை கடைசி நேரத்தில் பார்த்துருவாளோ அப்படின்னு நானே ரொம்ப பயந்துட்டேன். நல்ல வேலை கரெக்டாக மாப்பிள்ளை போன நேரத்துக்கு தான் ஈஸ்வரி வீட்டுக்கு வந்தா. அப்போ மயில் சொல்கிறாரு, மாமா நான் எவ்வளவோ வந்துட்டு அத்தையை ஸ்டாப் பண்ணி பார்த்தேன், ஆனால் அத்தை வந்துட்டு போயே தீருவேன் அப்படின்னு ஆட்டோவை பிடிச்சி வந்துட்டாங்க, இல்லைன்னா நான் அத்தையை எப்போவோ ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இதை கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சீனை சிப் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ நேராக வீட்டுக்கு வராரு. ஹீரோ வீட்டுக்கு வந்ததும் பாட்டி கேட்குறாங்க, ஐயா பேராண்டி என்னையா ஆச்சு அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை பாட்டி, இது மாதிரி ரேவதியை பார்க்குறதுக்காக நான் வீட்டுக்கு போயிருந்தேன், பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியாயா, ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்துருச்சா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை பாட்டி, ரேவதிக்கு இன்னும் பழைய ஞாபகங்கள் வரல, ஆனால் அவளுக்கு பழைய ஞாபகங்கள் சீக்கிரம் வரணும் அப்படின்னு தான் இந்நாள் வரைக்கும் எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கோம். எப்போ தான் அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வரும் அப்படின்னு தெரியல. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, ஐயா நீ கவலைப்படாதையா, உன் அம்மா அபிராமி கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு கொடுத்து ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வர வைப்பா. இதை கேட்டதும் ஹீரோவும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆஃபீஸ்க்கு கிளம்புறாரு. ஈஸ்வரி வீட்டுக்கு வந்துட்டு நேராக ஒருத்தட்டையாக கேட்குறாங்க, சரி யாராவது எம்டி சார் வந்தப்போ பார்த்தீங்களா அப்படின்னு. அப்போது எல்லாருமே ஒன்று மாறாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எம்டி சார் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தார், ரொம்ப பொறுமையான ஆளாகவும் இருந்தார், ரேவதிக்கு ஒரு ஏத்த சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு ஈஸ்வரிக்கு குழப்பமாக இருக்குது. என்னது எல்லாருமே சேர்ந்து கரெக்டாக ஒரே கோர்வையிலேயே சொல்கிறாங்களே, இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு நேராக மீனாட்சியை கூப்பிட்றாங்க, வீட்டில் வேலை பார்க்குற அம்மாவை. அந்த அம்மா இங்கேருந்து வந்துட்டு நேராக ஈஸ்வரியை பார்த்து, சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல, ராஜா மயில் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆகா, இவங்க கிட்ட கேட்டால் வந்திருந்தது கார்த்தி தான் அப்படின்னு சொல்லிடுவாங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ மீனாட்சி அந்த இடத்துக்கு வந்துட்டு நேராக ஈஸ்வரியை பார்த்து, சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி கேட்குறாங்க, சரி ரேவதியோட எம்டி வந்திருந்தாரே, அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு. இதை கேட்டதும் மீனாட்சி சொல்கிறாங்க, அம்மா அவர் தான் ரேவதி அம்மாவோட எம்டியா, அம்மா அவர் நம்ம வீட்டில் உள்ள கார்த்தி மாப்பிள்ளை இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது.
என்ன சொல்ற அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமாம்மா, அவரு உங்க மாப்பிள்ளை தானே, கார்த்தி மாப்பிள்ளை தான் இன்னைக்கு வந்திருந்தாரு. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. என்னது, கார்த்தி மாப்பிள்ளையா? அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமாம்மா, அவர் தானே எம்டி, அவர் தான் வந்திருந்தாரு அப்படின்னு. இதையெல்லாம் கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. அப்போ ஈஸ்வரி நேரா ராஜாவை பார்த்து, இதுக்காக தான் எல்லாருமே சேர்ந்து ஒரே கோரவையா பதில் சொன்னீங்களா? அப்போ அந்த டிரைவர் பாய் தான் எம்டி சாரா இங்க வந்திருக்கான், ரேவதிக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு. இதையெல்லாம் கேட்டதும் ராஜா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. ஈஸ்வரிக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அவளுக்கு இவ்வளவு பெரிய உண்மை தெரிஞ்சு போச்சு, இப்போ என்ன பண்றது அப்படின்னு பயங்கர குழப்பத்துல இருக்காங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, அவன் என்ன ஏமாத்தி எம்டியா இருக்கிறானா ரேவதிக்கு, இருக்கட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ராஜாவை பார்த்து, எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு திருட்டு காரியத்தை பண்ணிருக்கீங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. எவ்வளவு நாள் இப்படி போய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கலாம்னு நினைச்சீங்க? நான் போய் இப்பவே என் பொண்ணுகிட்ட சொல்லி அந்த வேலைக்கு நீ போகவே கூடாது அப்படிங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு நேரா வந்துட்டு ரேவதி கிட்ட போறாங்க. இதை பார்த்துட்டு மைனூர் ராஜாவும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ மீனாட்சி கேக்குறாங்க, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா என்னால அப்படின்னு. அதுக்கு ராஜா சொல்றாங்க, அம்மா, கார்த்தி மாப்பிள்ள தான் வந்து எம்டி அப்படிங்கிற விஷயம் ஈஸ்வரிக்கு இன்னும் தெரியாது. உங்களுக்கே தெரியும், ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் இல்ல. ஈஸ்வரி மாப்பிள்ளைய வீட்டை விட்டு அனுப்பிட்டா. இப்போ ஈஸ்வரி வந்துட்டு மாப்பிள்ளைய வீட்டை விட்டு அனுப்புனதுனால ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வராம இருக்கு. அவளுக்கு சீக்கிரம் பழைய ஞாபகங்கள் வரணும் அப்படின்னா சீக்கிரம் மாப்பிள்ளைய வந்து பாத்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு வகையில ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்குதான் நாங்க எல்லாருமே சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம். கடைசியில நீ வந்து இப்படி உண்மையை சொல்லிட்டியே அப்படின்னு. இதை கேட்டதும் மீனாட்சி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை நீங்க சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா வந்துட்டு யோசிச்சிருப்பேன். நான் கண்டிப்பா இந்த விஷயம் வேணாம் அப்படின்னு நான் போய் சொல்லியிருப்பேன், அவரை வந்து காப்பாத்திருப்பேன். ஆனா நீங்க யாருமே என்கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லல. சொல்லியிருந்தா நான் இப்படி உண்மையை சொல்லியிருக்க மாட்டேனே அப்படின்னு ஒரி பண்றாங்க. இதையெல்லாம் கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஹீரோ. என்னடா இது, மயிலு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. ராஜா சொல்றாரு, சரி விடுங்க, நான் எப்படியாவது வந்து ஈஸ்வரி ரேவதியா ஆபீஸ்க்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு தான் முயற்சி பண்ணுவா. ஆனா எப்படியாவது ரேவதி கிட்ட பேசி அவளை ஆபீஸ்க்கு போற வழியா பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதுக்கு மீனாட்சி சொல்றாங்க, என்ன மன்னிச்சிருங்க, உண்மை என்ன அப்படின்னு தெரியாம நான் உண்மையை சொல்லிட்டேன். அதுக்கு அவர் சொல்றாரு, சரி கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு எப்படியாவது ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. மயிலும் ராஜா என்ன பண்றாங்கன்னா ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அவரு சொல்றாரு, இது மாதிரி ரேவதிக்கு வந்துட்டு ஈஸ்வரிக்கு வந்துட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, நீங்க தான் வந்துட்டு போனீங்க அப்படிங்கிற விஷயத்த வீட்டுல வேலை பார்த்த மீனாட்சி அம்மா ஈஸ்வரி கிட்ட சொல்லிட்டாங்க. இதனால ஈஸ்வரி வந்துட்டு இனிமே ரேவதி வேலைக்கே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டா. என்ன மாப்பிள்ள, நம்ம என்ன பிளான் பண்ணாலும் அது எல்லாமே இப்படி சொதப்புது. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா ஆமா, நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா வந்துட்டு அவ்வளவு சீக்கிரத்துல ரேவதி என்ன மறந்துட மாட்டா. கண்டிப்பா ரேவதி ஆபீஸ்க்கு வர முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டா. ஏன்னா அவளுக்கு சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு அப்பையில இருந்தே ஆசை. என்னதான் அத்தை வந்துட்டு ரொம்ப கட்டாயப்படுத்தாலும் கண்டிப்பா ரேவதி வந்துட்டு ஆபீஸ்க்கு வருவா, நீங்க வேணும்னா பாருங்க அப்படின்னு சொல்ல, மயில சொல்றாரு, அதான் மாப்பிள்ள எங்களுக்கு வேணும், ரேவதி அத்தையும் வந்து எதிர்த்து ஆபீஸ்க்கு வந்தா அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள, இங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறோம், ஆனா ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு தெரியல. அப்ப ஹீரோ சொல்றாரு, கவலைப்படாதீங்க மாமா, எல்லாம் நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறமா மயில சொல்றாரு, மாமா, அதான் சகல வந்துட்டு ரொம்ப தைரியம் சொல்லிட்டாருல, சோ இதுக்கப்புறம் நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, மாப்பிள்ள கண்டிப்பா எல்லா விஷயத்தையும் பார்த்துப்பாரு. இது கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா ஈஸ்வரிய காமிக்கிறாங்க. ஈஸ்வரி வந்துட்டு நேரா கலா கிட்ட போறாங்க. போயிட்டு என் ரேவதி கிட்ட எப்படியாவது சொல்லி அவ ஆபீஸ்க்கு போறத தடுக்கணும், அங்க அந்த டிரைவர் பையன் தான் இருந்திருக்கான், இந்த விஷயம் பத்தி எனக்கு தெரியாம இருந்திருக்கு, என்ன நல்லாவே ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் அந்த கலா சொல்றாங்க, ஆமா மேடம், உங்களை மட்டும் இல்லாம என்னையும் சேர்ந்து ஏமாத்திருக்காங்க. எனக்கு அந்த ரேவதி ஜூஸ் கொண்டாந்து கொடுத்தால, அந்த ஜூஸ்ல உங்க பெரிய பொண்ணு சின்ன பொண்ணும் ஏதோ கலந்துருக்காங்க, அதனாலதான் எனக்கு அப்படி ஆயிட்டு, அதனாலதான் வீட்டுல இருக்க முடியாம ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். நீங்களும் உங்களையும் வந்துட்டு திட்டம் போட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்க. நம்ம ரெண்டு பேரும் இங்க இருந்திருந்தா வந்திருந்த கார்த்தி யார் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்க. நல்ல வேலை, அந்த கடவுளா பார்த்து மீனாட்சி அனுப்பி உண்மையான கார்த்தி யார் அப்படிங்கறத நம்ம கிட்ட நிரூபிச்சுட்டாங்க. இதுக்கப்புறமும் அவங்க என்ன ட்ரை பண்ணாலும் சரி, கண்டிப்பா நம்மளை ஏமாத்தவே முடியாது.
ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா இப்போ நான் என் பொண்ணுகிட்ட போய் பேசணும், நீ ஆபீஸ்க்கு போக வேணாம் அப்படின்னு அவகிட்ட சொல்லணும். அதனால அவ என்ன முடிவெடுக்க போறா அப்படின்னு தெரியல. அதுக்கு அவங்க சொல்றாங்க, மேடம் உங்க பொண்ணு உங்க பிச்சைதான் கேட்பாங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. கலா சொல்றாங்க, சரி நீங்க போயிட்டு பேசுங்க, இதே மாதிரி நம்ம மேரேஜ் வந்துட்டு ரொம்ப டிலே பண்றது நல்லதில்ல அப்படின்னு தோணுது. ஏன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. என்ன நடந்தாலும் சரி இந்த கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும், அதற்கான ஏற்பாடுகளை நம்ம சீக்கிரம் பார்க்கணும். மேடம் நீங்க போயிட்டு ரேவதி கிட்ட பேசி அவ ஆபீஸ்க்கு போக விடாம தடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஈஸ்வரி சொல்றாங்க, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியை போய் பாக்குறாங்க. ரேவதி ரூம்ல உட்காந்துருக்காங்க. அப்ப ஈஸ்வரி போயிட்டு, ரேவதி வேலையா இருக்கியாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றாங்க, இல்லம்மா எந்த வேலையும் இல்லை, ஏதாவது என்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணுமா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாம்மா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். நீ அன்னைக்கு சொன்னியல்ல அந்த சார் வந்துட்டு பிஹேவியர் சரியில்லை, நான் அங்க வேலைக்கு போகல அப்படின்னு சொன்னியல்ல, சோ அதை பத்தி அவன்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஏமா என்னாச்சு? எனக்கு வேலைக்கு போறதுனால எந்தவித ப்ராப்ளமும் இல்லை. நான் ஆரம்பத்துல அவரை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். இப்பதான் அவரு ரொம்ப நல்லவர் அப்படின்னு எனக்கே தெரிஞ்சிருக்குமா. நான் அப்படி நினைச்சதே ரொம்ப பெரிய தப்பு. அவரு ரொம்ப நல்லவரு. நான் அவரை போய் இப்படி தப்பா நினைச்சதுக்கே நான் இன்னமும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் வேலைக்கு போறேமா, எந்த வித பிரச்சனையும் இல்ல. உன்கிட்டயும் அவரை பத்தி ரொம்பவே தப்பா சொல்லிட்டேன். அதனாலதான் நீங்க இப்படி பேசுறீங்க. அம்மா இன்னைக்கு நம்ம 2 பேருமே உயிரோட இருக்க காரணமும் அவர்தான். அவர்தான் நம்ம 2 பேருமே காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காரு. ஒரு நன்றியை கூட எதிர்பார்க்கல தெரியுமா. ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி எல்லாமே சரிதான், ஆனா உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணம் நடக்க போற இந்த சூழ்நிலையில நீ வேலைக்கு போன அப்படின்னா யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? இவ்வளவு கோடி சொத்துக்கோட அதிபதியா இருக்கிறனா என்னோட பொண்ணு வேலைக்கு போறா அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்கல்ல. அதனால நீ போக வேணாமா? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா எனக்கு வேலைக்கு போறதுனால நிறைய நிம்மதி கிடைக்குது. எனக்கான ஒரு திறமைய நான் வளர்த்துக்கிறேன்னு, அதனால நான் போறேம்மா. இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அவங்க பொண்ணு கிட்ட எவ்வளவோ சொல்லி முயற்சி பண்ண பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இல்லம்மா எனக்கு வேலைக்கு போறது ரொம்ப பிடிக்கும், சோ தயவு செஞ்சு என்ன வேலைக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லாதீங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இவ இப்படி பேசுறாளே அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அப்ப ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, ரேவதியை பார்த்து, இங்க பாரு உன் அம்மாவோட பேச்சை நீ மீற மாட்டியல்ல, நீ வேலைக்கு போக வேண்டாம். எனக்கு அந்த எம்டியை நினைச்சு பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, வேண்டாம். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா உங்க பேச்சை நான் ரொம்ப மதிக்கிறேன், நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் நான் கேக்குறேன். ஆனா இதெல்லாம் எப்போ, ஒரு 6 மந்த் மட்டும்மா. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க நினைச்ச மாதிரி அவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நான் எந்த வேலைக்கும் போகல, வீட்லயே இருக்கேன். அது வரைக்கும் நான் வேலைக்கு போவேன். என்ன வேலைக்கு போக கூடாது அப்படின்னு நீங்க தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்கள பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது நம்ம ஈஸ்வரிக்கு. என்னடா இது இப்படி பண்றாளே அப்படின்ட்டு. அப்ப ரேவதி கோவமா அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. ஈஸ்வரி நினைக்கிறாங்க, இது சரிப்பட்டு வராது, நம்ம தான் ரேவதியை எப்படியாவது வந்துட்டு போக விடாம தடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. எந்த ஹேர் கிளிப்ஸ் ஆக்சசரிஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 5 ருபீஸ்ல இருந்து 10 ருபீஸ் வரைக்கும் கொடுக்க போறோம். இது ஒரு கிளியர் அண்ட் சேல் ஆஃபர். இந்த கிளியர் அண்ட் சேல் ஆஃபரை பயன்படுத்திக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணி இந்த ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நம்ம வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். கண்டிப்பா மீனாட்சி வந்துட்டு ஹீரோ தான் வந்தாரு அப்படிங்கிற உண்மையை சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.